ஹாய்டா, வெல்கம் டு டேம் இன் எஃபர்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, சோல்மேட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். இது 2 ஷார்ட்டில் முடிக்கலான்னு பார்த்தேன், முடியல. ஸ்டோரி ரொம்ப இழுத்துட்டு போகுது. ஸோ நான் 3 ஷார்ட்டாக போடலான்னு இருக்கேன். இதுக்கு ஒன்று நெக்ஸ்ட் பார்ட் ஒன்று வரும், ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி எப்படின்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிடுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓகேவா? எதுவும் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜிமின் தான் அப்படியே டயாங் பண்ணினதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருப்பான். இவன் என்ன பண்ணனா, எதுக்கு நம்ம ஃபேஸை ஹப் பண்ணனா, என்ன இது? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அவங்ககிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே பெட்ரூமுக்கு தான் வரான். வந்துட்டு டயாங், டயாங்கா, டயாங் அப்படின்ட்டு கூப்பிட்றான். இந்த சைடு டயாங் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த பெட்டுக்கு அந்த சைடு திரும்பி அப்படியே படுத்திருப்பான். தயாங், தயாங்கா, நீ தூங்கிட்டியடா, கொரட்டி பயில எழுந்துடுறா அப்படின்ட்டு ஜிமின் கத்துறான். இப்போ டயாங் தான், ஜிமின் என்ன ஆச்சு, எனக்கு தூக்கம் வருதுடா. தூக்கம் வருதா? என்ன தூங்கடம் பண்ணிட்டு உனக்கு என்னடா தூக்கம் வருது, ஏந்தரா? என்னடா உனக்கு பிரச்சனை? நீ எதுக்கு என் ஃபேஸை பிடிச்ச? அது 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 நீ தானே சொன்ன 3 பார்த்து, ஸோ நம்ம வெளியே உட்காந்துட்டு வியூஸு பார்த்தலாம்னா, ஸோ நமக்கு எதாவது ஃபீல் வரும்னு சொல்லியிருந்தல, அதனால தான் பிடிச்சேன். இல்லையே, நீ என் ஃபேஸ்க்கு ஹக் பண்ணது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு? நீ தானே சொன்ன வா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு, அது தானே பண்ணினேன். அதுவா? இல்லை, எனக்கு ஜிமி, எனக்கு தூக்கம் வருது. இப்போ நீ என்ன பண்ணுற? சரி தூங்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே மெதுவாக வந்து பெட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அவன் நெயில்ஸை கடிச்சிக்கிட்டு யோசிக்கிறான். இவன் இல்லையே, அது அவன் ஐஸில் ஏதோ தெரிஞ்சிச்சு. அவன் வேணும்னு பண்ண மாதிரி இல்லை. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஜிமின் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ டயாங் தான், கண்டுபிடிச்சிருவானா? ஓ காட், இது என்ன ஃபீலு? ஏன் திடீர்னு எனக்கு அவன் அழகாக தெரியுறான், க்யூட்டாக இருந்தானே, என்ன இது அப்படின்ட்டு அந்த பக்கம் டயாங் என்ன பண்ணானா யோசிச்சுட்டு அப்படியே படுத்துருக்கான். இப்போ ஜிமின் தான், டயாங் டே வேணாம், நம்ம திட்டுவான், சரி படுப்போம் அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே பெட்டில் படுத்துக்கிறான். அடுத்துட்டு அவன் எந்த சைடு திரும்பி படுத்து அவன் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ இப்படி வந்துட்டு ஒரு 1 ஹவர் ஆகுதுடா. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் டயாங் என்ன பண்ணுறான், அப்படியே மெதுவாக ஏந்திரிக்கிறான். ஏந்திரிச்சிட்டு அப்படியே டர்ன் பண்ணி படுக்கிறான். பார்த்தா இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, டயாங் பார்த்த மாதிரி படுத்திருப்பான், ஓகேங்களா? இப்போ ஜிமின் அந்த மோசி ஹேரில் அந்த எல்லோ கலர் லைட் லேம்பில் பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி ஃபேஸை பவுட் பண்ணிவிட்டு லிப்ஸ் ஒரு மாதிரி மொமல் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போ டயாங் ஏந்திரிச்சு அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஒரு சைடாக திரும்பி படுத்துக்கிட்டு, ஏண்டா நீ எப்பவும் இல்லாமல் இன்னைக்கு நீ அழகாக தெரியுற, க்யூட்டாக இருக்க. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றா தான் பழகிருக்கோம், இவ்வளோ நாளும் ஒன்றா தான் கூட சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாளாக இல்லாமல் ஏன் திடீர்னு எனக்கு நீ இவ்வளோ அழகாக தெரியுற, க்யூட்டாக தெரியுற? என்ன இதெல்லாம்? ஒருவேளை இதுதான் அந்த ஃபீலா? ஆனால் எனக்கு தெரியல, இதை உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் எனக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நீ என் பக்கத்தில் வரப்போ எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி ஹார்ட்லாம் படப்படன்னு துடிக்குது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் கை காலாம் சிவர் ஆகுது. எதனால் அப்படின்ட்டு டயாங் என்ன பண்ணுறான், அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜிமின் ஸோ என்ன பண்ணுறான்னா, அப்படியே தூக்கத்தில் ஒரு மாதிரி ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து டயாங் மேலே தான் போடுறான். இப்போ டயாங்க்கு அவன் மேலே ஹேண்டை போட்டோன்னு ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது.
அந்த ஃபீல் பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறான்னா டைம் கொஞ்சம் நம்ம கிட்ட அப்படியே வந்து ஜிமின் கிட்ட படுக்கிறான். இப்போ ஜிமின் இன்னும் நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். இப்போ டயாங் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா அவனோட ஹேண்டில் ஜிமினோட ஹெட்டை தூக்கி வச்சு அப்படியே நல்லா கம்ஃபர்ட்டாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுக்கிறான். இப்போ ஜிமின் நல்லா டைட்டாக அப்படியே பில்லோ ஹக் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி டயாங்கை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஃபேஸை வந்து டயாங்கோட செஸ்ட்டில் அப்படியே நல்லா புதைச்சிக்கிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா அப்படியே க்யூட்டாக நல்லா ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் டயாங்குக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் இந்த மாதிரி ஹக் பண்ணுறது. இப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபோர்கெட்டில் அப்படின்னு ஒரு லைட்டாக பெக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவனும் படுத்துக்கிறான். இப்போ டயாங்கோட மைண்ட் வைஸ் தான் தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது என்ன ஃபீலும் மாதிரிலாம் எனக்கு தெரியல, ஆனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்ணுறான்னா ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். ஸோ அன்றைக்கி வந்துட்டு லீவு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஃபஸ்ட்டு ஏந்திரிக்கிறான். ஸோ என்னடானா அவனோட ஃபோன் வந்து ரிங் ஆகிருக்கும். இப்போ ஜிமின் அப்படியே ஏந்திரிக்கிறான். அவனால் ஏந்திரிக்கவும் முடியல. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஒரே இருட்டாக இருக்குது. என்னது அப்படின்ட்டு நல்லா ஐஸ் அப்படியே ரப் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவனை ஹக் பண்ண மாதிரி டைட்டாக டயம் ஹக் பண்ணியிருக்கான். இப்போ ஜிமின் இவன் வேற அவனா இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறான் அப்படின்ட்டு அப்படியே என்ன பண்ணுறான், ஹெட்டை அப் பண்ணுறான். அப்பன்னா டயாங்கோட ஃபேஸ் ஜிமின் கிட்ட இருக்குது. இப்போ டயாங்கோட ஹேர் எல்லாம் மர்சியா, அவனோட லிப்ஸு நோஸு அவன் அப்படியே அவன் ஃபேஸ் பார்க்க ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இப்போ ஜிமின் அப்படியே ஒரு 2-3 செகண்ட் அப்படியே டயாங்க தான் அப்படியே பார்க்குறான். ஸோ அவனோட அழகு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னான மாதிரி ஜிமின் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்ட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், போடா வளர்ந்தவனை அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு யார் அப்படின்ட்டு பார்க்குறான். ஃபோனில் மாம் சொல்லி போட்டிருக்கு. அம்மா, ஹலோ அம்மா. டேய் என்னடா பண்ணுறீங்க இன்னும்? இல்லைம்மா இன்றைக்கி லீவு தானே, அதான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கோம், இன்னும் ஏந்திரிக்கல. சரி சரி, இன்றைக்கி ஈவினிங் நானும் வீட்டுக்கு வரலான் இருக்கேன். என்னம்மா? இல்லைடா, உங்கள் அப்பா வந்து 1 வீக் வந்துட்டு ஏதோ ஆஃபீஸ் விஷயமா வந்துட்டு வெளியில் போகிறாரு. வரதுக்கு 1 வீக் ஆகுமா, அதனால் சரி இங்கே இருந்தாலும் நான் தனியாக இருக்கேன்ல, போர் அடிக்கும்ல, அதான் அங்கே வரலான் இருக்கேன். சரிம்மா, சரி சரி வாங்க வாங்க. அப்புறம் ஆமாம் ஜிமி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா? நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? புரியல. இல்லைடா, உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். பண்ணிட்டோம்மா, பண்ணிட்டோம் பண்ணிட்டோம். சரி சரி. எங்கடா முன்ன மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருக்கீங்களோ இந்த மாதிரி தான் பயந்துகிட்டே இருந்தேன். ஓகே ஓகே, நான் வரட்டா இல்லை உங்களுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா? அதெல்லாம் வேணாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜிம் சரிடா நான் ஈவினிங் வரேன் ஓகேவா அப்படின்ட்டு அவங்க கால் கட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ இன்சைட் ஜிமின் தான் அப்பாடா 1 வீக்கு ஹாப்பியாக இருக்கலாம். நல்லா வாய்க்கு ருசியாக நல்லா வகை வகையாக செஞ்சு சாப்பிட்ணும். நாம் செய்யக்கூடாது, அம்மாவை செய்ய சொல்லி சாப்பிட்ணும். இப்போ அப்படியே ஜிமின் ஃபோன் வச்சுட்டு டயாங்கா அப்படின்ட்டு எழுப்புறான். இன்சைடு டயாங் தான். என்ன ஜிமின்? ஏந்தரா? இன்னொரு 5 மினிட்ஸ்டா, அன்றைக்கி லீவு தானே, ப்ளீஸ் டயாங் ஏந்திரி, டைம் ஆச்சு. ப்ளீஸ்டா, எனக்கு தூக்கம் வருதுடா. டயாங் ஏந்திரா. உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை? எதுக்கு இப்படி நான் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? நான் உனக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கேனா? தூக்கம் வருதுடா. அது அம்மா வராங்க, வந்தாங்கன்னா போக சொல்லு. என்ன? அம்மா வராங்கடா. எதுக்குடா வராங்க? அப்பா 1 வீக் எங்கே வெளியில் கம்பெனி விஷயமாக போகிறாங்களாம்,
அதனால் வீட்டில் இருக்க போர் அடிக்குதான். அதனால் இங்கே வந்து 1 வீக் ஸ்டே பண்ணுறாங்களாம். ஓ அப்படியா? ஓகே ஓகே. அப்போ ஓகே. இன்னும் 1 வீக்கு நான் குக் பண்ணுற வேலை மிச்சம் ஆகும் அப்படின்ட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின், அதெல்லாம் பரவாயில்ல, அது ஓகே தான். ஆனால் இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ டயாங் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு, என்னடா ப்ராப்ளம், என்னாச்சு? அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. எது, என்ன லைஃப்பை? டயாங், நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. எது? இல்லைடா, அதான் மேரேஜ் ஆயிடுச்சு, அதான் அப்படி சொன்னேன். அவங்க அதை கேட்கல பக்கி. வேற? ஐயோ, நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நானும் நீ நானும் டி இரும மாடு, நீ நானும் டிங் டிங் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. என்னடா வளர? நீயும் நானும் லைஃப்பை ஷேர் பண்ணிட்டோமான்னு கேட்குறாங்கடா. எதை அப்படியே கேட்டாங்க? ஆமாண்டா. நீ என்ன சொன்ன? நான் ஷேர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. எது, என்னடா சொல்கிற? நாம் எப்படா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் கேட்குறான். இப்போ ஜிமின் தான், அவங்க திடீர்னு கேட்டாங்க, என்ன பண்ண சொல்கிற? அதான் நாங்கள் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டோம். டேய், அப்போ அவங்க வந்தாங்கன்னா நம்ம ரொமான்ஸ் பண்ணணும்டா. அப்பப்போ கட்டி பிடிக்கணும், அப்பப்போ முத்தம் கொடுத்துக்கணும், அப்பப்போ க்ளோஸாக இருக்கணும்டா. இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்கடா. அதெல்லாம் எதுக்குடா அவங்க பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ டயாங் தான், ஐயோ மக்கள்லாம் கூட வச்சுருக்கு, இல்லை வேறு கல்யாணம் பண்ணி வேறு கொடுத்துருக்காங்க. டேய், உனக்கு புரியுதா இல்லையா? இல்லை டயாங்கா, அவங்க திடீர்னு கேட்டாங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அதான் ஓகே சொல்லிட்டேன். 1 வீக் தானே, நம்ம ஆக்ட் பண்ணிடலாம். எது? ஆமாண்டா, 1 வீக் தானே, நம்ம ஆக்ட் பண்ணிடலாம். நீ நானும் கிட்ட வந்தால் என்கிட்ட 52 கேள்வி கேட்குற அப்படின்ட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அது நீ திடீர்னு புதுசாக பண்ணதுனால நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லக்குள்ள இப்போ டயாங் தான், சரி சரி வா, போயிட்டு ஏதாவது ரெடி பண்ணலாம். நானும் எதுவும் பண்ண மாட்டேன், உன்னை ஒன்றும் பண்ண சொல்லலை, மூடிட்டு வந்து கூட உட்காரு, புரியுதா அப்படின்ட்டு இப்போ டயாங் என்ன பண்ணுறான், எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிடுறான். இந்த சைட் ஜிமின், என் வர வர ரொம்ப ஓவராக தான் நம்மளை அலப்பறை கொடுத்துட்ருக்கான், ஓவராக திட்டிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஜிமின் மறைச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ டயாங் என்ன பண்ணால் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறான். சரி சரி நான் கீழே போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கீழே போயிடுறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அவன் ரெஸ்ட் ரூம் போயிடுறான். இந்த சைடு டயாங் நான் கீழே வந்தாட்டி, இவன் என்ன இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கான், ஐயோ அவங்க முன்னாடி நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறது, இவன் கெட்டு போனாவே நமக்கு வேறு என்னென்னமோ பண்ணுது பாடியெல்லாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏதாவது பண்ணி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்ணால் குக் பண்ணிகிட்ருக்கான். இப்படி வந்துட்டு ஒரு 1/2 hour ஆகுது. இப்போ அந்த டைனிங் டேபிளில் குக் பண்ணதெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, விமின் 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து வெளியில் உட்காந்துருக்காங்க. எதுனா அந்த சோபாவில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான், டயாங், சொல்லுடா, நம்ம ஏதாவது பார்க்க போகலாமா? எதுக்குடா? இல்லைடா, போர் அடிக்குது, சும்மா அப்படி வெளியே போயாவது பார்த்துட்டு வரலாம், மற்ற கப்புள்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஐயோ, இதுக்கு தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு டயாங் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு, சரி போகலாம், போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்ட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10 minutesல ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியில் தான் போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க் ஒன்று இருக்குடா, அங்கே தான் போயிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் வந்து அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான், டயாங், சொல்லுடா, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாமா? எது? இல்லைடா, ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமா? எது? இங்கே வந்து, அது இத்தனை பேர் முன்னாடி? இல்லைடா, இங்கே தானே எல்லோரும் பார்க்குறாங்க, இவங்க முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணால் தானே நமக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வரும். சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம டயாங் என்ன பண்ணுறான், ஸோ அவன் பாட்டில் வந்துட்டு வியூஸ் தான் பார்த்துட்ருக்கான். ஜிமின் தான் டயாங் பக்கத்தில் வந்து உட்காரான். என்னடா பண்ணுற? இல்லைடா, அங்கே ஒரு கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க பாரு. என்ன பண்ணுறாங்க? ஸோ அவங்க 2 பேரும் ஷோல்டர் மேலே ஷோல்டர் ஹேண்ட் போட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம அது மாதிரி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு டயாங்கோட ஷோல்டரில் ஹேண்டை போட்டுறான். இப்போ டயாங் சரி போடும் அப்படின்ட்டு அவனும் போடுறான். இப்போ ஜிமின் தான், ஏதாவது தோணுது? ஒன்றும் தோணல, எனக்கும் ஒன்றும் தோணல.
சரி பார்க்கலாம் இரு வேறு என்ன யாராவது என்ன பண்ணுறாங்களான்னு அப்படின்ட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்போ அங்கே இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. இப்போ டயாங்கும் ஜிமினும் பார்த்துட்டு நாமளும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ 2 பேருமே அப்படியே ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஏண்டா நீ எவ்வளோ நேரம் என்னை பார்க்கலான் இருக்க? ஏண்டா இல்லை நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ என்னை பார்த்துட்டு தான் இருக்காங்க, நம்மளை 2 பேரும் இந்த ஊரையே பார்க்குது, ஆனால் நமக்கு ஒரு மயிலும் வரல அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். தெரியுதுல்ல உங்கள்கிட்ட கையறா அப்படின்ட்டு டேங் என்ன பண்ணா டக்குன்னு கையை எடுத்து தர்றான். இப்போ ஜிமின் தான், ஏன்டா திட்டுறா? பின் என்னடா சும்மா வராத ஃபீலிங்ஸை வானா எப்படி வரும் அப்படின்ட்டு டேங் என்ன பண்ண ஒரு பக்கமாக டேர்ன் பண்ணி திரும்பிக்கிறான். இப்போ ஜிமின் தான், அதுவும் காட்டு தாண்டா மச்சான், நாம் எப்படா நமக்குன்னு ஃபீலிங்ஸு நமக்குள்ளே வந்து நாம் எல்லாம் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணா புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ டேங் தான், வேணா ஒன்று பண்ணலாம், என்ன ஏதாவது சாங் கேட்கலாம், என்ன சாங், ஏதாவது லவ் சாங் கேட்கலாம்டா அப்படின்ட்டு டேங் என்ன பண்ணுறான், ஃபோன் எடுத்து அப்படியே அந்த அந்த சாங்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு லவ் சாங் வருது. இப்போ டேங் போட்டுடுறான். அந்த சாங் ஆன் பண்ணிவிட்டு இதை கேட்போம், நமக்கு எதாவது ஃபீல் வருதான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன டேங் என்ன பண்ணுறான்னா அந்த சாங் போடுறான். அந்த சாங் பாடிட்டு தான் இருக்குது. இப்போ டேங் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிடுறான்னா அப்படியே டேர்ன் பண்ணி ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வந்துட்டு அப்படியே அங்கே முன்னாடி அப்படியே அந்த வியூஸை தான் பார்த்துட்ருக்கான். அந்த சாங்கை கேட்க கேட்க நம்ம டேங்குக்கு அவனை அறியாமலே ஜிமினை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்குள்ளே லைட்டாக ஃபீல் வருது. இப்போ டேங் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஜிமினோட தோளில் போயிட்டு ஷோல்டரில் போய் ஹேண்டை போடுறான். இப்போ ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்குறான். இப்போ டேங் இந்த சாங் நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு டேங் சொல்கிறான். நல்லா இருக்குடா, இந்த சாங் கேட்குறப்ப உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது? நல்ல சாங், ஆனால் ஃபீல்லாம் ஒன்றும் ஆகலை, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் எனக்கு ஃபீல் ஆகுதே அப்படின்ட்டு டேங் என்ன பண்ணுறான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் கிட்ட போகிறான். இப்போ ஜிமின், டேங்கா வேணாடா, வேணாடா டேங்கா வேணாடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு ஜிமின் தள்ளி போகிறான். இப்போ இவங்களுக்கு பேக் சைடில் இருந்துட்டு ஒரு பர்சன் அப்படி நின்று இவங்கள பார்த்துட்ருக்காங்க. நான் இருக்கிற ஏரியாவில் இங்கே மிஸ்யூஸ் நடக்குதா? அதுவும் ஒரு பயணம் நான் விட்டுருவேனா என்ன அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படி கோவமாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ தயங் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் கிட்ட தான் வரான். இப்போ ஜிமின், தயங்கா வேணாடா, வேணாடா, ப்ளீஸ்டா, வேணாம் என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கத்துறான். இப்போ அந்த பின்னாடி இருந்த பர்சன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துட்டு விமின் பக்கத்தில் தான் நிற்பாங்க. இந்த சைடு டேங் ஒரு செகண்ட் பயந்துடுவான், அடியாத்தி அப்படின்ட்டு. இப்போ இந்த சைடு ஜிமின்னு பயந்துடுவான், யார் அப்படின்ட்டு. நான் இருக்கும் இந்த இடத்தில், நான் இருக்கிற என் பிளேஸில் யாருக்கா ஏதாவது ஆக விட்டுருன்னா என்ன? தம்பி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன், உன் கருப்பை சேவ் பண்ண. ஏண்டா டேய், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் பட்ட பகலில் அவனை நீ மிஸ்யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் டயாங்கை பார்த்து கேட்பாங்க. இப்போ டயாங் தான், எது நான் இவனை மிஸ்யூஸ் பண்ணேன்? ஏறுமாடு என்ன பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, அவன் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு டயாங் சொல்கிறான். இப்போ அந்த 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 பர்சன் தான், என்ன தம்பி இவன் சொல்கிறதுலாம் உண்மையா? ஆமாண்ணே, என்னோடய ஹஸ்பண்ட் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ டேங் தான், ஹஸ்பண்ட் மட்டும் சொல்கிறா, அது என்னோடய ஃப்ரெண்டு, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தோன்னே அப்புறம் இப்போ ஹஸ்பண்ட் ஆகிட்டோம், ஆனால் இருந்தாலும் நீ ஏன் அவன் கை வச்சா தள்ளி போகிற? அது வேறு ஒன்றும் இல்லைண்ணா, அவன் ஃப்ரெண்டாக இருந்துட்டு என் கூட க்ளோஸ் ஆக நினைக்கிறேன்னா அது எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதான் தள்ளி போனேன். கரெக்டாக பாயிண்ட், நோட் த பாயிண்ட். என்ன தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க விருப்பம் இல்லாமல் டச் பண்ணால் அது தப்பு தானே? இப்போ டேங், தப்பு தான், ஆனால் இருந்தாலும் நாங்கள் பழக தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். எது பழக ஸ்டார்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா ஆள் பல்காக இருப்பாருடா. ஸோ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு
டயாங்க ஷோல்டரில் பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க. இன்சைட் டயாங்க ஜாங்கூட மேலே ஏறிக்கிறான். அந்த ஏறி ஸ்டோன் மேலே நின்றுக்கிறான். அண்ணா என்னாண்ணா ஒரே எக்கில் என்னை தூக்கி மேலே நிற்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்குள்ள இன்சைட் ஜிமின் தான் ஆன்னு பார்ப்பான். வாவ் என்ன ஒரு ஸ்ட்ரென்த்து உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ தம்பி. அண்ணா விட்டுருண்ணா வேணாண்ணா நான் பாவண்ணா இங்கே பாருங்கள் உங்கள் பாடி சைஸுக்கு நான் குட்டியோன்னு தெரியுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் சிரிப்பான். டேய் சிரிக்காதடா என்னை காப்பாத்துடா, ஆள் இருக்கிற சைஸுக்கு என்னெல்லாம் ஒரு எத்து விட்டான்னா நான் என்னது தூள் தூளாக உடஞ்சி போயிடுவேன்டா, காப்பாத்துடா டேய், உன்னோட வாழ்க்கை வீணாக போயிடும்டா, நீ அப்புறமேட்டு விதவே ஆயிடுவடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அண்ணா என்னென்ன பண்ணுறீங்க தம்பி, அவனை மிஸ்யூஸ் பண்ணனா இல்லையா? ஆமாண்ணா பண்ணனா, ஆனால் இருந்தாலும் அவன் என் ஹஸ்பண்ட் தானே, உனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு அவன் பண்ணுறப்ப. ஆமாண்ணா பிடிக்கல தான், அப்புறம் எனக்கு இது போதும் அப்படின்ட்டு இந்த பக்கம் அவர் என்ன பண்ணுவாங்க டயாங்கை பார்த்து முறைப்பாங்க. இப்போ இன்சைடு டயாங் தான் அண்ணா என்னண்ணா முறைக்காதண்ணா, நான் பாவண்ணா, நீ பண்ணுறதெல்லாம் தப்புண்ணா, அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ அவ்வளோ பயம் இருக்குல்ல, அவ்வளோ பயம் இருக்கக்குள்ளேயே நீ எங்கள் ஏரியாவில் வந்துட்டு இந்த வேலை தானே பண்ணுற, டேய் மாறி காளி சொல்லி வாங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூப்பிட்றாங்க. அண்ணா வேணாண்ணா உன்னை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குதுண்ணா, இதில் எதுக்குண்ணா இத்தனை பேர் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு டயாங் சொல்கிறான். இந்த சைடு ஜிமின் தான் மாட்டினடா பம்பர் கட்ட மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டேய் இங்கே பாடுறா, எதை மனசில் வச்சுட்டு இங்கே போட்டு கொடுத்துருக்கேன்னு தெரியலடா, வேணாண்டா, நான் உன் புருஷன்டா, நீ பண்ணுறதுலாம் தப்புடா, வாய என் விருப்பம் இல்லாமல் என் மேலே கை வச்சல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு 4-5 தடிமாடுங்க வருவாங்க. இப்போ டயாங் தான் அப்படியே வாயை பழந்துட்டு அண்ணா நானா இதெல்லாம் இவனுங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ்டா, எங்கள் ஏரியாவில் இவனுங்களாம் நான் உன்ன மாதிரி பொறுக்கி பசங்க வந்தாங்கன்னா தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கறதுக்காகவே நான் வச்சுருக்கிறேன்டா, இன்றைக்கி எவனும் சிக்கலன்னு பார்த்துட்டு இருந்தேன், அதை நீ சிக்கிட்டல, அண்ணா வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் என்ன பண்ணுறான் கத்துறான். இப்போ ஜிமின் தான் ஆஹா டே மச்சான் உயிரோடு இருந்தால் வீட்டுக்கு வாடா, உனக்கு ஒருத்தனை வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த பக்கம் ஓடுறான். இப்போ டயாங் தான் டே ஓடாதடா அண்ணா இங்கே பாருண்ணா, எங்கள் அப்பாவுக்கு கூட ஃபோன் பண்ணி தரேண்ணா, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கூட ஃபோன் பண்ணி தரேண்ணா, நிஜமாவே என் ஹஸ்பண்ட் தான்ண்ணா, நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கோண்ணா, நாங்கள் க்ளோஸாக ஆகிறதுக்கு எப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேண்ணா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். ஓ உனக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு பப்ளிக் பிளேஸ் தான் கிடச்சிச்சா? இதை நீ உன் வீட்டில் பண்ணியிருந்தா நான் ஏன் என்னன்னு கேட்டிருக்க மாட்டேன், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் வந்து பப்ளிக் பிளேஸில் அது எங்கள் முன்னாடியே அவனை பேட் டச் பண்ணுவேன். அண்ணா அவன் என் புருஷனா, உன் புருஷனோ அவன் வேற எவனோ, நீ பண்ணது தப்பு தானே, அவன் விருப்பம் நீ தொட்டது தப்பு தானே, ஆனால் அது தப்புலாம் இல்லைண்ணா, நாங்கள் பழக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோண்ணா அப்படின்னு டயாங் சொல்லுவான். பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டயாங்க அவங்க 4 பேர் சுற்றி நடுவில் நிற்கிறான். டயாங் அவங்க 4 பேர்த்துக்கு நடுவில் குட்டியோடு தெரியறான். ஆனால் நீங்கள் ஆளுக்கு ஒரு அடி விட்டிங்கன்னா கூட நான் அங்கங்கேயும் பறந்து போய் விழுந்துடும்ண்ணா, நான் வேணாண்ணா, நான் பாவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்லிட்டு இருக்கலே. ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. டேய் அவன் ரொம்ப வாய் பேசுகிறான்டா, தூக்கி போட்டு மிதிங்கடா அண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அடிச்சிடறாங்க. இந்த சைடு நம்ம டயாங் தான் நெத்தியில் ஒரு கட்டு, கையில் ஒரு கட்டு, காலில் ஒரு கட்டோட ஃபேஸ்லாம் லைட்டாக வீங்கி போன மாதிரி வந்துட்டு அப்படி என்ன பண்ணுறான் அந்த டோரோட காலிங் பெல் தான் ப்ரெஷ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் டோர் ஓப்பன் பண்ணுறான். யார் பண்ணி ஸோ இங்கே எனக்கே சாப்பாடு கிடையாது, நீ வேறு சாப்பாட்டுக்கு வந்துட்டியா, என் ஃப்ரெண்டு வேறு போன வேணும் ஆளை காணும், வந்ததுக்கப்புறம் சொல்லி அனுப்புகிறேன், அப்புறமேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ டயாங் தான் அப்படியே முறைப்பான். இப்போ ஜிமின் தான் என்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லக்கல. டேய் ஜிமினா ஒழுங்காக கம்முன்னு போயிடுறா அப்படின்னு சொல்லக்கல. ஏய் என் நேம்லாம் உனக்கு தெரியுமா என்ன? ஆமாம் நீ யார்? உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்லுவான். எது ஏன் புருஷனா? ஏய் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்குள்ள டேய் நான் தான்டா, கதவை திறந்து என்னை புடிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். இப்போ ஜிமின் மச்சான் நீயாடா போடாமல் நல்லா ஏதாவது திட்டி போட போகிறேன், நோமல் கொத்து விட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் என்ன பண்ணுறான் நடக்க முடியாமல் நடந்து வந்து அப்படியே சோப்பால் தான் உட்காரான். டே சாரிடா, அவங்க ஏன்டா இவ்வளோ அடித்தாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். மொத்தம் கொடுத்தாங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ அடித்தாங்களா, கம்முன்னு போயிட ஏதாவது திட்டிப்பட போகிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் திட்டுவான். இப்போ ஜிமின் தான், சாரிடா, நான் அவங்க சும்மா மிரட்டிட்டு விட்டுருவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியாதுடா. ஆஹா, போ, எனக்கு எதுவும் தெரியாது. இன்னைக்கு உங்கள் அம்மா வராங்கல்ல, வரட்டும். வந்துட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் பார்க்கட்டும். பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு உங்களுக்கு 2 பேத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணி கொடுக்கட்டும். நான் கையெழுத்து போட்டு தரேன். இதுக்கு மேலே உனக்குள்ளே என்னால் வாழ முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு நம்ம டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், "எ- என்ன டிவோர்ஸா? ஆமாண்டா, ஆமாம். இதுக்கு மேலே உன்குள்ள என்னால் வாழ முடியாது. வந்து பார்த்துட்டு போகட்டும் போ. எனக்கு இதுக்கு மேலே நான் என்ன பண்ணட்டும்? நானும் எவ்வளோ தான் அடி வாங்குறது? நானும் மனுஷன் தானே அப்படின்னு இந்த பக்கம் டேங் ஒரு பக்கம் சொல்கிறான். இப்போ ஜிம்மி டக்குன்னு டேங் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, இங்கே பாரு, செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி, உனக்கு நான் எனக்கு நீ, புரியுதா? இந்த டிவோர்ஸுங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. என்ன என்ன பார்த்துட்ருக்க? ஒரு டைம் தான் லைஃப்பில் மேரேஜ் நடக்கும். எனக்கு நடந்துருச்சு. வாழ்வோ சாவோ 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும், ஒன்றா தான் பண்ணணும், புரியுதா? அதுக்கு எதுக்குடா எவ்வளோ கோவப்படுற? பின்ன டிவோர்ஸுன்னு சொல்லிகிட்டு இருக்க, அப்புறம் கோவம் வராதா? அப்பா என்னை அடிவாங்க கூட்டு வந்தேன், அப்போ எங்கடா போச்சு? அது சும்மா ஃபன் பண்ண மச்சான். நிறுத்து. என்னடா இப்போ நீ கோவப்பட்ட? ஆமாம். எது கோவப்பட்ட? நீ எதுக்கு டிவோர்ஸ்லாம் சொன்ன? அதனால தான் கோவம் வந்துச்சு. நீ கோவப்பட்டிருக்கடா. அதுக்கு என்னடா இப்போ? நான் டிவோர்ஸுன்னு சொன்ன உடனே நீ கோவப்பட்டிருக்க. ஆமாம்ல, நான் கோவப்பட்டேன். ஆமாம், நான் ஏன்டா கோவப்பட்டேன்? அப்போ நமக்குள்ள ஃபீல் வந்துச்சாடா? அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு அடி எடுத்து வச்சுருக்கோம், புரியுதா? ஆமாம் மச்சான். அப்போ உனக்கு என் மேலே ஃபீல் இல்லை, எனக்கு உன் மேலே ஃபீல் வரப்போதில்ல? கரெக்டு. ஆமாம்ல, எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் இப்போ உன்னை திட்டினேன்ல. சரிடா, போதும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அம்மா வந்து என்ன சொல்லட்டும்? எனக்கு தெரியாது, நீ தானே போட்டு கொடுத்த. ஏதோ ஒன்று சொல்லி சமாளி. சரிடா, நான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஆனால் நான் தான் போட்டு கொடுத்தேன்னு சொல்லிக்கூடாதுடா. அது பார்க்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின், அப்புறம் பார்த்துக்க, நான் போய் குக் பண்ணிட்டு வந்துடுவேன். வேணாண்டா, வேணாம். நீ என்ன போய் சொன்னாலும் சரி, நான் டிங்குன்னு மண்டையை மட்டும் ஆட்டிக்கிறேன். ஆனால் அந்த சமையல் கட்டு பக்கம் போய் நான் குக் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிவிடாதடா. வேணாண்டா, அதுக்கு அந்த அந்த அந் அதுக்கு அந்த ஆள் அடித்ததே பரவாயில்லடா நீ குக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், ஏன்டா நான் அவ்வளோ கேவலமாவா குக் பண்ணுறேன்? நீ குக் பண்ணுறேன்னு சொல்கிறதே பெருசு, நீ வேறு கேவலமானு வேறு நான் வேறு சொல்லணுமா? போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். சரி வா, உன்னை கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறேன். சரி, கூட்டிகிட்டு போடா, முடியல அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்ணுறான், அப்படியே எழுந்திரிச்சு பெட்ரூமுக்கு தான் போகிறான். இந்த பக்கம் ஜிமின் அவனை படுக்க வச்சுட்டு அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. இப்போ திடீர்னு காலிங் பெல் ரிங் ஆகுது. இந்த சைடு ஜிமின் தான், டயாங் அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலையே. இப்போ ஜிமின் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவங்க அம்மா தான் வந்திருக்காங்க. ஹாய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி பார்த்தா டயாங்கோட அம்மா வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின்க்கு, ஆண்டி வாங்க. ஜிமின் எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆமாம், என்ன நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்க? அதுவா, அவங்க அப்பாவும் டயாங்க அப்பாவும் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியில் போயிருக்காங்க. ஸோ அவங்க தான் பார்ட்னர் இல்லையா, அதனால் அவங்க 2 பேருமே வெளியில் போயிருக்காங்க. அப்புறம் நானும் அவங்க வெட்டியாக தான் இருக்கேன். அப்புறம் உங்கள் அம்மாவும் அவங்க ஃப்ரீயாக தான் இருக்காங்க. ஸோ அதான் போர் அடிக்குது, அதை அவங்க கூட 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். அப்படியா ஆண்டி? சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், உள்ளே போயிட்டு வந்து அப்படியே சவாலில் உட்கார வைக்கிறான். ஆமாம், எங்கே பாட்டையா? அதுவா, மேலே ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் வரான். இப்போ ஆண்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வரான். இப்போ ஜிமினோட அம்மாவும் டயாங்கோட அம்மா தான். டயாங் என்னாச்சு, என்ன தலையில் அடிபட்டிருக்கு, என்ன கையில்? அது ஒன்றும் இல்லைம்மா, அது 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 நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ஆமாம் ஆண்டி, அது வேறு ஒன்றும் இல்லை. அது டயாங் ரெஸ்ட் ரூம் போகிறப்ப வலிக்கி விழுந்துட்டான். ஸோ அது அடிபட்டுருச்சு. அட பாவி, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன சொல்லுது பாரு அப்படின்னு இந்த பக்கம் டயாங் ஒரு மாதிரி அப்படியே திருன்னு முழிக்கிறான். என்ன டயாங், பார்த்து போக மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, அது கீழே ஷாம்பு கொட்டியிருந்தது, பார்க்கல, அதை வலிக்கிட்டுருச்சு. இப்போ டயாங்கோட அம்மா தான், இது கீழே விழுந்த அடி மாதிரி இல்லையே,
யாரோ 4 பேர் சேர்ந்து 2 கும்முன்னு கும்முன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்குள்ளேயே இப்போ டயங்கோட மைண்ட் வாய்ஸ் தான், ஆத்தா பாரு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்குன்னு. வெளியில் சொன்ன அசிங்கம். இல்லைம்மா நான் கீழே தான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்சைடு. நம்ம ஜிமி தான், ஆமாண்டி கீழே தான் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லக்குள்ளே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 4 பேர் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமினோட அம்மா தான் சரி சரி நான் போய் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இப்போ டயங்கோட இருங்கப்பா நானும் வரேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே கிச்சனில் போய்ட்டு தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சரி டயங் தான் அப்படியே அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக வலி இருக்கும், அப்படியே சோபாவில் தான் படுக்கிறான். என்னாச்சு டயங் வலிக்குதா? ஏதோ சொல்லிவிட்டு போகிறேன் போடா கம்முன்னு. இல்லை உனக்கு ரொம்ப வலிச்சிச்சுன்னா நான் தைலம் தேய்ச்சி விடலான்னு தான். நல்ல ஐடியா. ஆமாம் ரொம்ப வலிக்குது, அந்த ஆயில்மெண்ட் எடுத்து வந்து எனக்கு எப்படி தேய்ச்சி விட்றியா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி என்ன பண்ணுறான், நல்ல பிள்ளையாட்டம் ஆயில்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு டயாங்க்கு நல்லா தேய்ச்சி விட்றான். டயாங் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த இங்கேடா இங்கே வலிக்குதுடா. டயாங் அம்மா இருக்காங்க, நான் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது பண்ணுன்னா பிடிச்சி நசுக்கி விட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ டயாங்கோட அம்மாவும் ஜிமினோட அம்மா தான் அப்படியே கிச்சன்லேருந்து எட்டி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான் அதை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு போயிட்டு டயாங் கிட்ட, என்ன டயாங் வலிக்குதா? இங்கே வலிக்குதா? இங்கே வலிக்குதா? சொல்லு என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி பண்ணுறான். இப்போ டயாங் என்னடா பண்ணுற? கிச்சன்லேருந்து அம்மா நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லக்கல. இப்போ டயங் தான் இன்னும் ஜிமின் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமின் ஹக் பண்ண மாதிரி, ஆமாண்டா இங்கே வலிக்குது இங்கேயும் வலிக்குது. டயங் என்ன பண்ணுற? நீ தானே சொன்னேன் பார்க்குறாங்கன்னு, ஸோ அது மாதிரிலாம் லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வேறு சொல்லியிருக்கல, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடிக்கணும்ல. ஓகே அப்படின்னு சொல்லக்கல. இப்போ ஜிமின் அப்படியே டயங் ஹக் பண்ணியிருப்பான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஆண்டி மம்மி, நான் எப்படி உங்க கூட க்ளோஸ் ஆகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஸோ நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஓகே நான் இதை வச்சே என் கூட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் மைண்ட் வைஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அவங்க ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமினும் டேங் அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு அப்படியே டைனிங் டேபிளில் தான் வந்து உட்காராங்க. இப்போ அவங்க தான் ஆளுக்கு ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு வச்சுட்டு ஜிமினுக்கும் டயாங்க்கும் ஒரு பிளேட்டில் போட்டு வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், என்ன ஒரு பிளேட் வச்சுருக்க, இன்னொரு பிளேட் எடு. அது நீங்கள் 2 பேரும் ஒரு பிளேட்டில் சாப்பிட்லாண்டா. எதை? ஆமாண்டா டயாங்கெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல, ஸோ நீ டயாங்க ஃபீட் பண்ணிவிட்டு நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ டயாங் ஆஹா நல்ல ஐடியா ஆண்டி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறான் டயாங். இப்போ ஜிமின் என்னடா அது, எனக்கு தெரியாது நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லக்குள்ளேயே இப்போ ஜிமினும் சரி அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஜிமின் டயாங்குக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறான். இப்போ டயாங்கும் பொறுமையாக சாப்பிட்றான். இப்போ டக்குன்னு டயாங்க்கு வந்து பெரியேறுது. இப்போ ஜிமின் டக்குன்னு அவன் தலையை தட்டிட்டு வாட்டர் கொடுக்குறான். குடிச்சிட்டு இப்போ ஓகேவா டயாங்? ஓகேடா நீ சாப்பிடு. இல்லை நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா ஜிமினும் சாப்பிட சொல்கிறான். இப்போ 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அவங்கவுங்க படுக்க போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டயாங் வந்துட்டு ஜிமின் வந்து டயாங் கூட்டிகிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். போயிட்டு அங்கே உள்ள பெட்டில் அப்படியே சிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் டயாங்கோட அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் அப்படி பொறுமையாக வந்துட்டு அந்த விமினோட டோர் கிட்ட தான் நிற்கிறாங்க. இதை டயாங் நோட் பண்ணிவிட்டு ஜிமின் பேபி என்ன பண்ணுற, படுக்கலாம் வா டைம் ஆகுது இல்லை. இது பேபியா, என்னடா பேசுகிற, ஏய் அங்கே பாரு அப்படின்னு சொல்லக்குள்ள ஜிமின் அப்படியே டோன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜிமினோட அம்மாவும் டயாங்கோட அம்மா இருப்பாங்க. இப்போ ஜிமின் ஐயோ ஓகே பேபி நான் உனக்கு மில்க் எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பேபி, படுக்கலாம் வா, நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸோ பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங்க சொல்கிறான். ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜிமின் போயிட்டு டயங் ஹக் பண்ணி ஜிமினோட ஃபோர்கேட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ டயங் அப்படியே ஸ்டன் ஆயிடுறான், ஒரு செகண்டில் ஷாக் ஆகிடுவான். இப்போ படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா
டயாங்க படுக்க வச்சு டயாங் பக்கத்தில் ஜிமின் படுத்துக்கிறான். இப்போ டயாங் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்குறான். இப்போ ஜிமின் தான், சாரிடா அவங்க பார்த்துட்ருக்காங்கல்ல, அதனால தான் அப்படி பண்ணினேன் அப்படின்ட்டு இந்த சைடு வந்துட்டு டயாங் ஜிமின் சொல்லுவான். இப்போ டயாங்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஏதோ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயாங் படுத்துக்கிறான். இப்போ அவங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் போயிடுறாங்க. இப்போ ஜிமின் போகிறதான் பார்த்துட்டு இருந்துச்சு, ஏய் இவங்க என்னடா வந்தன்னைக்கு இப்படி பண்ணுறாங்க, தெரிலடா எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் படுக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டயாங்கால் வந்துட்டு காலேஜுக்கு போக முடியாது. அதனால் ஜிமின் மட்டும் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து காலேஜுக்கு போகிறான். இப்போ காலேஜுக்கு போயிட்டு ஆஸ் யூஷுவல் ஸோ அவனோட ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கான். இப்போ அங்கே லில்லி தான் ஒரு மாதிரி வந்துட்டு ஸோ வெளியே அந்த கிளாஸ் ரூம் வெளியே அப்படி பார்த்துட்டே இருக்கா. இதை ஜிமின் நோட் பண்ணிவிட்டு, ஓய் லில்லி, என்ன நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், வெளியவே பார்த்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓஹோ, என்ன பனிஷ்மெண்ட் வேணுமா? அதெல்லாம் வேணாம் சார், ஒழுங்காக கிளாஸை கவனிக்கிற வேலையை பாரு, தேவையில்லாத வேலைலாம் பண்ணாது. சார் நான் கிளாஸை தான் கவனிச்சிட்ருக்கேன், நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா, சிட் பண்ணுறா. ஸோ இப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் டைம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் காலேஜ் முடிச்சுட்டு கிளம்புறான். இப்போ அவங்க ஃபேரி தான் வராங்க. ஹாய் ஹேண்ட்ஸம். மேம் என்ன பேசுகிறீங்க? சாரி ஜிமின், சும்மா அவங்கள பார்த்தோன்னே லைட்டாக டீஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ நான் ஹேண்ட்ஸமாக இல்லையா? ஐயோ நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறாங்க. ஆமாம், எங்கே இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டை காணும்? ஓ அதுவா, அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால தான் அவனால் வர முடியல. எது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வருவா. இப்போ ஃபேரி முறைப்பா. அது வேறு ஒன்றும் இல்லை, டயாங் சாருக்கா அடிபட்டுச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு லில்லி கேட்பா. இப்போ ஜிமின், ஆமாம் அவனுக்கு தான் லைட்டாக அடிபட்டுருச்சு, ஒரு நாளைக்கு எப்படியும் வந்துடுவான். அப்போ நாளைக்கு வந்துடுவாரா? அவருக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா என்ன? நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. இப்போ ஃபேரி தான், ஏது என்ன பேசுகிற நீ? ஆமாம் நீ வீட்டுக்கு போகல, எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை மேம், அது அது சார் பேப்பர்லாம் கலெக்ஷன் பண்ணி தர சொன்னார். அதான் நான் எப்போ சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே. சொல்லலையா? இல்லை நீங்கள் சொன்னீங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் முறைக்கிறாங்க. இப்போ ஃபேரி முறைப்பா. ஐயோ 2 பேரும் முறைக்கிறாங்களே, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அது ஒன்றும் இல்லை சார், டயாங் சார் தான் சொன்னார், பேப்பரை கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். அதுதான் எப்போ சொன்னார்? அது ஃப்ரைடேவே சொன்னார், நான் அப்போ மறந்துட்டேன், அதான் இப்போ கொண்டு வந்து கொடுக்கலான்ட்டு வந்தேன். சரி எங்கள் பேப்பர்? அது கிளாஸ் ரூம்லேயே வச்சுட்டேன். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஃபேரி தான், சரி அப்படியா, அந்த பேப்பர்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்லுவாள். இல்லை மேம், டயாங் சார் தான் கேட்டார், நான் வேணா போய் வீட்டில் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவாள். இப்போ ஃபேரி முறைப்பா. எது? இல்லை மேம், வீட்டில் கொடுத்துட்டு டயாங் சாருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கல்லையே. இப்போ ஜிமின், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஜிமின் சொல்லுவான். இப்போ ஃபேரி தான், என்னாச்சு டயாங் சாருக்கு? அது வேறு ஒன்றும் நம்ம கொஞ்சம் சின்ன பிரச்சனை மேம், அதான் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. சார் நீங்கள் மேம்னு சொல்லாதீங்க, ஃபேரின்னே சொல்லுங்கள். ஓகே ஃபேரி, சரி பரவாயில்ல, நானும் வரேனே, வந்து பார்த்துட்டு வரேன். மேம் நானும் வரேன். நீ எதுக்கு வர? நீ வீட்டுக்கு கிளம்பு. என்ன நீங்கள் 2 பேரும் எப்படி பேசிக்கிறீங்க? என்ன அது ஒன்றும் இல்லை சார், அவளை வீட்டுக்கு போன்னு சொன்னேன். இல்லை மேம் பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் போய் பார்க்குறீங்கள, நானும் சாரை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்லுவா. இப்போ ஃபேரி முறைச்சிட்டு, சரி ஓகே சார், நம்ம 3 பேருமே போகலாம் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே டயாங்கோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ அங்கே உள்ளே வந்துட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, டயாங் வந்துட்டு அங்கே சோபாவில் தான் உட்காந்துட்டு ஜிமினோட மாம்கிட்டையும் டயாங்கோட மாம்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே உள்ளே வந்துட்டு ஜிமின் வரான். ஹாய் டயாங், எப்படி இருக்குது ஹெல்த்து? ஓகேடா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி உன்னை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கொள்ளே அங்கே லில்லி தான் ஃபேரி தள்ளி விட்டுட்டு, டயாங் சார் உங்களுக்கு எப்படி இருக்குது? அடிபட்டுருச்சின்னு ஜிமின் சார் சொன்னார், நீங்கள் இப்போ ஓகேவா?
டேப்லெட் போட்டிங்களா, சாப்பிட்டீங்களா, இல்லை நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி கேட்டுட்ருப்போம். இப்போ ஃபேரி தான், இவளுக்கு திமிர பார்த்தியா, ஏன் முன்னாடி என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான்னு, வாடி வீட்டுக்கு வா, இன்னைக்கு இருக்க உனக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஃபேரி வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ லில்லி தான், என்ன சார் சொல்லுங்கள். ஏய் லில்லி லில்லி வெயிட் 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 வெயிட், என்ன மூச்சோட பேசிக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, எனக்கு ஓகே தான், நாளைக்கு நான் காலேஜ் வந்துடுவேன். நீ எதுக்கு தேவையில்லாமல் எங்கே சிரமப்பட்டு வந்துட்டுருக்க? அதுவா, ஜிமின் சார் உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்ன உடனே, ஸோ எனக்கு ஹார்ட்டெல்லாம் ரொம்ப வலிச்சிச்சு சார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுவா. இப்போ ஃபேரி தான், வலிக்கும் வலிக்கும், இன்றைக்கி எதெல்லாம் வலிக்குதுன்னு வீட்டுக்கு வந்தால் தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்ன பண்ணேன், ஹாய் டேங் சார். ஹாய் ஃபேரி, நீங்கள் வந்திருக்கீங்களா என்ன? இல்லை சார், ஜிமின் சார் தான் உங்களுக்கு ஹெல்த்து சரியில்லைன்னு சொன்னார், ஸோ அதான் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோல்டாக சொல்கிறா. இந்த சைடு லில்லி தான், இவ இருக்கிறத பார்க்காம கோலால நாம பாட்டில் வந்து பண்ணிட்டோமே, ஐயோ இன்றைக்கி வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்துட்டு லில்லி திருன்னு முழிச்சிட்ருக்கா. ஸோ இதெல்லாம் ஆப்போசிட்டில் இன்னொரு ஆள் பார்த்து கப்புன்னு அப்படியே எரிஞ்சிட்ருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான், ஓகேங்களா? இப்போ டயாங் தான், அப்படியே ஜிமினை தான் பார்ப்போம். அவங்க ஜிமின் அப்படியே இருக்கிற மாதிரி டயாங்கை பார்த்துட்ருப்பான். இப்போ இவன் வேறு முறைக்கிறானே. ஓகே ஃபேரி, ஐ எம் ஆல் ரைட், ஸோ நான் நாளைக்கு காலேஜ் வந்துடுவேன். ஓகே சார், ஓகே ஹெல்த்தை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஃபேரி சொல்கிறா. எப்போ லில்லி, ஆமாம் சார் ஹெல்த்தை பார்த்துக்குங்க, இல்லை நான் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணி உங்களை பார்த்துக்கவா அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லி ஃபேரி டக்குன்னு கேட்பா. இல்லை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், அதுக்கெல்லாம் சாருக்கு தான், அவங்க வீட்டிலலாம் இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டு வேறு கூட இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, ஓகேவா அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஃபேரி முறைச்சிக்கிட்டே சொல்லுவா. இப்போ லில்லி தான் அப்படி கல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுவா. ஓகே, சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லக்குள்ளேயே அங்கே ஜிமினோட மாம் தான் வந்துட்டு இவங்களுக்கு காஃபி போட்டுட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ உட்காருங்க காஃபி குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜிமின்கிட்டே காஃபி கொடுப்பாங்க. இல்லைம்மா எனக்கு வேணாம், நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கல. இப்போ டேங் தான் அப்படியே பாப்பாம்மா ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு, ஐயோ இவன் வேறு கோவமாக இருக்கானே, இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு இந்த பக்கம் ஃபேரி லில்லி ஸோ காஃபி குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ என் சைட் ஜிமின் தான் வேகமாக ரூமில் போய்ட்டு பேக்கில் தூக்கி போட்டுட்டு அவன் ஷர்ட்லாம் கழட்டிட்டு, சார் நல்லா இருக்கேன் சார், என்னாச்சு சார், முடியலையே சார், நான் இருக்கட்டுமா சார், நான் ஹெல்ப் பண்ணட்டுமா சார், அப்பப்பப்பப்பப்பா தானே சார், ரொம்ப தான் வலிடா, அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப ஓவராக தான் துள்ளிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் புலம்பிக்கிட்டே என்ன பண்ணுறான், அவன் பாட்டில் அவன் ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டுட்ருக்கான். இப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டேங் தான் அப்படியே வரான். என்னடா எதுக்கடா இப்படி கோவமாக இருக்க? ஆமாம் சார், என்ன சார், எது சார், அப்படி சார், எப்படி சார், அப்பா எத்தனை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவான். இப்போ டேங் தான், டேய் நான் என்னடா பண்ணேன், எங்கிட்ட எதுக்கடா இவ்வளோ கோவப்படுற? ஆமாம்மா நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே, அதனால தானே எனக்கு கோவம் வருது அப்படின்னு பக்கம் ஜிமின் கத்திட்டு இருப்பான். இப்போ அங்கே ஜிமினுக்கு டயாங்குக்கு லைட்டாக ஸ்மைல் வரும். ஸோ இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, சிரிக்காத டயாங், சிரிக்காத, எனக்கு கோவம் வருது நீ பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே டோன் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ டயாங் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டு ஜிமின் அப்படியே பேக்கப் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஃப்ரெஞ்ச் ஆகிட்டு, டயாங் என்ன பண்ணுறான், என்ன இப்போ கோவம்லாம் வருது உனக்கு? அது எப்பயும் வருது தானே? இல்லையே, இன்றைக்கி அது இப்போ வந்த கோவம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லக்கல்ல. இப்போ டயாங் இன்னும் இருக்குது அப்படியே ஹக் பண்ணுறான். டயாங் என்ன பண்ணுற நீ? பின்னாடி உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா நின்றுட்டுருக்காங்க, அதனால தான், புரியுதா? கொஞ்ச நேரத்துக்கு இப்படி ஆக்ட் பண்ணு, அவங்க போன உடனே நான் ஒன்று விட்டுறேன், ஓகேவா அப்படின்ட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின், அதுக்காக இருந்தாலும் இப்போ இதுக்கு இப்படி ஹக் பண்ணுற அப்படின்னு சொல்லக்கல. இப்போ டயாங்கோட ஃபேஸு ஜிமினோட நெக்கில் வந்து அப்படியே வைக்கிறான். அதுவா, அவங்கக்கிட்ட நம்ம க்ளோஸாக இருக்கணும்னு காட்டினல, அதுக்கு தான். அதுக்கு நீ என்ன பண்ணுற?
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் என்ன பண்ணுவான்னா அவன் ஃபேஸை ஜிமின் நெக்கு கிட்ட வச்சு ஒரு மாதிரி வந்துட்டு ஸோ ரப் பண்ணுறான். ஜிமினுக்கு இந்த ஃபீல் புதுசாக இருக்குது. டேயா டேயா என்னடா கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா, இவ்வளோ நேரம் படப்படப்படன்னு பேசிகிட்டு இருந்தேன், இப்படி இப்படி டக்குன்னு ஆஃப் ஆகிட்டேன். அது அது என்ன என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முன்னே ஹக்கை பிரேக் பண்ணு. அவங்க கிட்ட போகல. அது 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து திணறான். இப்போ டயம் தான். இங்கே பாரு நீ தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்த. அவங்க வந்துட்டு என்கிட்ட ஏதோ பேசிட்டு போனாங்கன்றதுக்காகலாம் நீ கோவப்படுறதுல அர்த்தம் கிடையாது. இதில் ஏன் தப்பு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவள் என்ன ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கா. உங்ககிட்ட வந்துட்டு தேங்க் சார்னு பண்ணிகிட்ருக்கா. அது அவகிட்ட போய் கேள்றா அப்படின்ட்டு டேங் சொல்கிறான். இப்போ ஜிமின் அதுவும் கரெக்டு தானே. ஆமாம், நான் அவகிட்ட தானே கேட்கணும். நான் ஏன் கோவப்படுறேன் தெரியலையே. நீ ஏன் கோவப்படுறேன்னு? சரி, நீ நீ ஹக்கை பிரேக் பண்ணு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கல்ல. டேங் என்ன அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி இருக்குது அதையும் சொல்லக்கல்ல. இப்போ ஜிமினோட அம்மா தான். ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட தான் வராங்க. இப்போ டோர் ஓப்பன் பண்ணி சாரிப்பா சாரி அப்படின்னு சொல்லக்கல்ல. இவங்க அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. இப்போ டேங் தான் ஆண்டி ஏன்னா இல்லைப்பா ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிடவான்னு கூப்பிட்டு தான் வந்தேன். நீங்கள் பேசிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்போ டேங் தான் ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுறேன்னா அப்படியே அவன் போயிட்டு அந்த பெட்டில் உட்காந்துக்கிறான். இப்போ ஜிமின் இன்னும் அப்படியே ஸ்டன்னான மாதிரி தான் நின்றுக்கிட்டே இருக்கான். இப்போ டேங் தான் ஓய் அப்படின்னு சொல்ல என்ன எவ்வளோ இப்படி நின்றுட்டுருக்கலான் இருக்க, இப்போ ரெடி ஆகிட்டு வா, அதான் கூப்பிட்றாங்கல்ல சாப்பிட போகலாம். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அவனோட ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே அங்கே போய் நின்றுட்டுருக்கான். இப்போ அவனோட ஃபேஸ்லாம் அப்படியே மிரரை பார்க்குறான். பார்த்துட்டு அவனோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி லைட்டாக ரெட்டிஷ் ஆன மாதிரி இருக்குது, லைட்டாக ஷை ஆன மாதிரி இருக்குது. என்னது அது? என் ஃபேஸ் ஏன் ரெட்டாக இருக்குது? எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குது? ஜிமி ஒன்றும் இல்லை. ஏன் அவன் ஹக் பண்ணப்போ எனக்கு அந்த ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நர்வஸாக இருக்குது, ஹார்ட்டெல்லாம் படபடன்னு துடிச்சது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் அப்படியே அந்த மிரரை பார்த்து கேட்டுட்ருக்கான். ஒருவேளை இதுதான் அந்த ஃபீலா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த ஃபீலை ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஃபேஸை பார்க்குறான். ஃபேஸை பார்த்துட்டு அந்த மிரரை பார்த்துட்டு ஸோ லைட்டாக அப்படியே அவனோட ஃபேஸ் அப்படியே சேட் ஆகுது. இந்த ஃபீல் நமக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை அவனுக்கும் இருக்குமா? ஆனால் அவனுக்கு எதுவும் இல்லாத மாதிரி தானே தெரிஞ்சிச்சு. வேணா ஜிமின், ஓவராக எக்ஸைட் ஆக வேணாம், என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே தான் வரான். வந்து பார்த்தா டேங் அப்படியே ப்ரைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், டேங் கூட்டிகிட்டு அப்படியே கீழே தான் போகிறான். போயிட்டு அவங்க 4 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு டேங்கோட அம்மா தான். டேங் சொல்லுமா, நீங்கள் வேணால் காலேஜ் 1 வீக்கு லீவ் போட்டுட்டு இல்லை ஒரு 1 மந்த்து கூட லீவ் போட்டுட்டு ஹனிமூன் மாதிரி போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு பெரிய ஏறிடும், சாப்பிடலாம் ஒரு மாதிரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெரிய ஏறிட்டே கேட்பான். இல்லைப்பா, மேரேஜ் ஆகி 1 வீக் வீட்டில் இருந்தீங்க, ஸோ அப்புறம் மறுபடியும் இப்போ காலேஜுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இன்னொரு 15 டேஸ் இல்லை 1 மந்த் வந்து நீங்கள் உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஹனிமூன் மாதிரி போகலாம்ல, என்ன சொல்லுங்கள், நான் அப்பா ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கல. இந்த சைடு டேங் தான் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு அம்மா அது இப்போ ஜிமின் தான் ஓவர் ஆக்டிங் பண்ணுறன்ற பேரில் பேபி போகலாம், ஹனிமூன் தானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ டேங் தான் அப்படியே துருத்துன்னு முழிப்பான், இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு டேங் ஜிமின் என்ன நீ சொல்கிற? இல்லை பேபி, ஹனிமூன் தானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங் வந்துட்டு அவங்க அம்மா
ஜிமினோட அம்மாவையும் டேங்கோட அம்மாவையும் பார்க்குறாங்க. அவங்க அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதான் ஜிமினை ஓகே சொல்லிட்டால, அப்புறம் என்னப்பா போகல. அம்மா போகலாம், இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் முடிய போகுது. ஸோ இன்னும் ஒரு 1 மந்த்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்புறம் ஃப்ரீ ஒரு எப்படியும் 2 மந்த் லீவ் கிடைக்கும், நாங்கள் அதில் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிப்பான். இப்போ ஜிமினோட அம்மா தான் அதுவும் கரெக்டு தான்ப்பா. ஸோ நீங்கள் காலேஜை முடிச்சுட்டு போனீங்கன்னா கூட ஃப்ரீயாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சொல்கிறாங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அந்த டிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ என்ன பண்ணேன்னா அந்த சிங்கில் தான் போட போகிறான். இப்போ டேம் அப்படியே பின்னாடியே போவான். பின்னாடியே போயிட்டு ஸோ அந்த சிங்கில் வந்துட்டு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் ஹேண்டை வாஷ் பண்ணுவான். அவனுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஜிமின் நின்றுட்டுருப்பான். தியாங் என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்? ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன். அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ க்ளோஸாக வந்திருக்க? டேய் நீ தானே சொன்ன க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க முன்னாடி நம்ம க்ளோஸாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்ணுறேன்னா இன்னும் க்ளோஸாக போயிட்டு அப்படியே அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம். ஜிமினுக்கு ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி படுன்னு துடிக்குது. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அவனுக்கு இந்த ஃபீல்லாம் புதுசாக இருக்குது. இப்போ டயாங் என்ன பண்ணுறான்னா டக்குன்ட்டு அப்படியே ஜிமினோட சிக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரான். இப்போ அப்படி டயாங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜிமினோட மாமும் டயாங்கோட மாமும் நிற்கிறாங்க. இப்போ ஜிமின் ஆண்டி நாங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அவங்க போகிறாங்க. இப்போ டயாங் அப்படியே கொஞ்ச தூரம் போயிட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் அப்படியே பேந்த முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ டயாங் அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி டீஸ் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுடா, நான் யதார்த்தமாக தான் கிஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங் என்ன பண்ணுறான், அவன் ரூமுக்கு போயிடறான். இப்போ ஜிமின் இதெல்லாம் ஒரு மாதிரி அக்வர்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அவனோட சிக்ஸில் அப்படியே கை வைக்கிறான். வச்சுது டேங் கிஸ் பண்ணிட்டு தான் அவனுக்கு தோணுது. அவன் திடீர்னு கிஸ் பண்ணிட்டான். நல்லா இருக்குல்ல ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஸோ உடனே அவனோட ஃபேஸ் லைட்டாக சேட் ஆகுது. இது அவங்களுக்காக தானே பண்ணணும், இல்லை ஓவராக திங்க் பண்ணாத ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே லைட்டாக சேட் ஆகுது. ஸோ அப்படியே அவன் ரூமுக்கு தான் போகிறான். ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட என் பண்ணிக்கிறேன். 2 ஷார்ட்டில் முடிக்கலான்னு பார்த்தேன், முடியல. இன்னொரு பாட்டு வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே டாட்டா, பை பாய்.